ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க டபுள் இமேஜ் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என்ன ப்ளேஸில் என்ன பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த வீடியோவில் எப்படி எந்த ப்ளேஸில் நீங்கள் வந்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். நீங்கள் அப்படி பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜில் என்ன பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும், பேக்ரவுண்டில் என்ன பிக்சர்ஸ் எல்லாமே தெரியாமல் போகும். பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் நான் வந்து மீடியா ஃபயரில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து உங்கள் ஏவி பிளேயரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏவி பிளேயர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒன் சேவ் டு ஃபைல். இது ஏதாச்சும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து லோட் ஃப்ரம் ஃபைல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண பேஜில் போகும். அதில் வந்து நீங்கள் இப்போ வந்து செட் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? செட் பண்ணி முடித்தது என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதை தான் கிளிக் பண்ணணும். அது வந்து ஓப்பன் ஆகுனது அந்த பேஜில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இதில் தான் உங்களுக்கு எல்லாமே ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன், அந்த ஜெனரல் டிக் கொடுத்துட்டு இமேஜ் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் ஒரு பிக்சர் செட் பண்ணணும். ஓகேவா? பிக் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட்ஸில் உங்களுக்கு பிக்சர்ஸ் நீங்கள் வந்து நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் தான் நம்ம இப்போ வந்து ஒன்று செட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த விஜய் பிக் செட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேக்ரவுண்டில் எனக்கு விஜய் பிக் செட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டில் வந்து இதில் வந்து வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெனரல் டிக் கொடுத்துட்டு இமேஜ் கிளிக் பண்ணி இதில் கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணி பிக் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் வந்து அதே விஜய் பிக்கை செட் பண்ணுறேன். ஓகேவா? பின்னொரு விஜய் பிக் நான் செட் பண்ணுறேன். இப்போ இந்த பிக் செட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த பிக்கில் வந்து நான் வந்து இதை ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அது எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சின்னதாக வைக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது சின்னதாக வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜெனரல் டிக் மட்டும் கொடுத்துக்கோங்க. இது வந்து பிளர் எஃபெக்ட் தான். ஓகேவா? இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பிளர் ஆகி, பிளர்னால் வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு அந்த பேஜ் காணிக்கும். அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா வந்து இதை டிக் எனபிள் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து தெரியாது. ஓகேவா? அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி கலர்ஸ் இருக்குது, கலர்ஸில் பிளாக் கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சைடில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து இதாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிளர் எஃபெக்ட், அதில் வந்து உங்களுக்கு என்ன கலரில் பிளர் வேணுமோ எஃபெக்ட் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப் லோகோ, அதை யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜெனரல் டிக் கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜில் வந்து இந்த பிளேஸில் உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கும். ஏன்னா வந்து டிக் எனபிள் பண்ணிக்கிறீங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸில் வந்து எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து செட் ஆகிருக்கு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜெனரல் டிக் கொடுத்துவோங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கும். ஓகேவா? வேணால் டிக்கை எனபிள் பண்ணியும் காணிக்கிறேன். இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அதே போல் பார்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜெனரல் டிக் கொடுத்துவோங்க. இந்த பிளேஸ்லேயே இருக்குது. உங்களுக்கு வேறு பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் தான் நீங்கள் வந்து இப்போ நான் மாஸ்டர் இந்த பிக்கை நான் செட் பண்ணுறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு விஜய் பிக் என்னது சம்மந்தமாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு செட் ஆகிட்டு இதில் நான் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லா கலர்லேயும் உங்களுக்கு வந்து மேக் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இந்த மாஸ்டர் பிக் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு கலரில் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டைம் கரண்ட், அதில் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபாண்ட் ஃபேஸும் ஒரு 4 சைஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கம்போஷன் 1க்கு கீழே 2 பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே நான் பால் சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெனரல் டிக் கொடுத்துவோங்க. ஓவராலில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன கலரில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லா லேயர்ஸ் எல்லா இதுவுமே ஒர்க் ஆகும். ஒரு பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, ஜெனரல் டிக் கொடுத்துவோங்க. கொடுத்துட்டு ஓவராலில் ஒயிட் கலர் தான் ப்ளே ஆகுது. உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நிறைய பேர் பிஹேவியரில் சேஞ்ச் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பால்ஸ் வந்து மேலேருந்து கீழே வருது தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து என்னது யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கிராவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி
நீங்கள் வந்து கீழே இருந்து மேலே அப்படிலாம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ளே ஆகுறது சைடில் ப்ளே ஆகுது. பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து மேலேருந்து கீழே ப்ளே ஆகுது, மேலே ப்ளே ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கிராவிட்டி இந்த ஆப்ஷனை மட்டுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பால்ஸ் வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கு உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த இதில். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கிளிக் பண்ணி லைப்ரரி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு விஜயோட ஒரு சாங்கை நீங்கள் வந்து இப்போ செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு திரும்பவும் விஸ்வலைசர் வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக எல்லாமே ப்ளே ஆகும். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுதா, அவங்க லோகோ செட் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே பார்த்துட்டு இல்லை ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி இதில் வந்து 720 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து எண்ட் அட் டைம் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்றில் 720 கொடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து 1280 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து ஷீஜா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.